முருகன் ஏன் பழனிக்கு போனார் தெரியுங்களா? ஒரு மாம்பழத்துக்காக முருகன் கைலாசத்தை விட்டே வெளியேறிக்காரு. ஒரு நாள் நாரதர் சிவபெருமானிடம் ஒரு தெய்வீக மாம்பழத்தை கொடுக்குறாரு. அதை யார் சாப்பிடணும் அப்படின்ற கேள்வி வருது 2 பேர்கிட்டையும். அப்போ சிவன் சொல்கிறாரு, உலகத்தை முதல்ல யார் சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம முருகன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு உலகத்தை சுற்றி வர்றதுக்காக மயிலில் ஏறி கிளம்பி போயிடுறாரு. நம்ம விநாயகர் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்துட்டு நீங்கள் தான் என் உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிறாரு. உலகத்தை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நம்ம முருகர் அந்த மாம்பழத்தை வாங்கிறதுக்காக அங்கே வராரு. அந்த மாம்பழம் விநாயகர் கையில் இருக்கிறத பார்த்துட்டு முருகர் ரொம்பவே கோவத்தோட கைலாசத்தை விட்டு பழனிக்கு போகிறாரு. அப்போ சிவன் வந்துட்டு முருகனை பார்த்துட்டு, பழமே நீதாயா, உனக்கு எதுக்கு பழம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ வந்துட்டு பழனி அப்படின்ற பெயராக மாறி இருக்குது. இன்றைக்கு வரைக்குமே பழனி முருகன் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுது. இந்த பழனி முருகன் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.